எதுக்கு எல்லாரும் இங்க ஒட்டு கூடி நின்றுகிட்டு இருக்கீங்க? ஒழுங்க மரியாதையா எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு வாங்க. ஜனநாயக கடமையை ஆத்துங்க. எங்களுக்கும் ஜனநாயக கடமை ஆத்துறதுதான் ஆசை. இந்த ஆசை பூசை எல்லாம் நான் கேட்கல. ஜனநாயக கடமையை உடனே ஆத்தரு, கிளம்பி வா. சார் ஜனநாயக கடமை ஆத்துறதுதான் சார் பிரச்சனையே இருக்குது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் ஐயா. இன்னும் ஒரு மணி நேரத்துல பூத்த சாத்திடுவாங்க. அதுக்குள்ளே போய் ஜனநாயக கடமையை ஆத்துங்க. இப்ப எதுக்குயா எல்லாரும் ஜனநாயகம் ஜனநாயகம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏடா அதே படத்தோட டைட்டில். இந்த படத்துக்கு இந்த டைட்டிலுக்கு என்ன சம்பந்தம் அப்படி கேட்டக்கூடாதுல்ல, அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, இப்ப எல்லாரும் கிளம்பி ஓட்டு போடுவாங்க. எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆசை தான் சார். ஆனா ஆல்ரெடி ஓட்டு போட்டவங்கள அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஹோலி ஷிட், எவட்டா அவன் டிராயிங் பண்ணது? எல்லாருக்கும் ஒத்த ஒத்த கையா வரையாம விட்டுருக்கியா? சார் இது ஒன்றும் வரையாம விட்டது இல்லை சார். அவங்க ஓட்டு போட்டதுக்காக கட்சிக்காரங்க அவங்க கையை வெட்டி விட்டாங்க. அட கொப்பை தண்டாரே, நெசபாவா? அதெல்லாம் சரி, இவன் யாராவே ஊதா கலர்ல அடிக்கிற? போன எலெக்ஷன்ல இவனும் ஓட்டு போட போனா சார். ஓட்டு போட்டா கைக்கு வைப்பாங்கல்ல மை, அதை தூக்கி இவன் தலையில ஊத்தி விட்டாங்க. 4 வருஷமா தேய்ச்சி குளிச்சதுல இப்பதான் ஊதா கலருக்கு வந்திருக்கான். இன்னும் அடுத்த எலெக்ஷனுக்குள்ள ஒரிஜினல் கலருக்கு வந்துடுவான். அட கொடுமையே. சரி, இதெல்லாம் கூட ஓகே. அது என்னப்பா அது? அதுவும் அதே கேஸ் தான். அவங்களுக்கு ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு தலையை வெட்டி விட்டாங்க. ஏ அப்பா, நமக்கு மேல புருடா வர்றாங்களே. சரி, இப்ப நீங்க ஓட்டு போட வரீங்களா என்ன? சார் இதெல்லாம் மீறி நாங்க ஓட்டு போட வந்தா அந்த கட்சிக்காரங்க எப்படி எங்களை கொண்டுருவாங்க சார். அதுக்கு பேசாம நீங்களே எங்களை கொண்டுருங்க சார். அப்படியா? அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன், அதை கேளுங்க. என்ன சார் நாங்க எங்களை கொண்டுருங்கிற அளவுக்கு போயிட்டோம், நீங்க என்னன்னா கதை சொல்றேங்கிறீங்க? ஆனா 2 ஒண்ணுதான், மூடிட்டு கேளு. இப்ப யார் தலையில மிளகா அரைக்கிறது? இந்த பாப்பா கரெக்டா இருக்கு. பாப்பா, நான் உனக்கு ஒரு கதை சொல்ல பாப்பா. கதையா? என்ன கதை? அத நம்ம பகவதியோட ஜனநாயகன் கதை. ஐயோ, அந்த கதையா? ப்ளீஸ் வேணாம், எங்களை விட்டுருங்க. அட ஃபர்ஸ்ட் கேக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு, அப்புறம் போக போக பழகிரு. கேளு. இல்ல இல்ல வேணாம், எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். அட ஒண்ணு பண்ணாது, பயப்படாத, நான் சொல்றத கேளு. நோ நோ, விட்டுருண்ணா ப்ளீஸ்ண்ணா. கேளு. இப்படி மட்டும் கேட்கல, உடைய கொண்டே ஸ்கூல்ல விட்டுருவேன். ஸ்கூல்ல கொண்டே விடவா இல்ல கதை கேக்குறியா? கதையே கேக்குறேன். அப்படிவா வலிக்கு. நான் எப்பப்பெல்லாம் பயப்படுறனோ அப்பப்பெல்லாம் ஒருத்தரை பத்தி நினைச்சுப்பேன். அவரோட பேர் என்ன தெரியுமா? என்ன? ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது, அவன் தானே ஜனநாயகன். இல்ல, நாராயணன். நாராயணனா? அது யாரு? வேற யாரு? நான் தான். அப்ப உங்களை பத்தி தான் காசு சொல்ல போறீங்களா? நோ, விட்டுருண்ணா ப்ளீஸ்ண்ணா. இல்ல இல்ல, பயப்படாத, சும்மாதான் ஒரு பில்டப் காட்டி சொன்னேன். இப்ப நிஜ கதையை சொல்றேன், கேளு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெயில் டியூட்டில இருந்தேன். சொல்லுங்க நாராயணன், என்னாச்சு? சார், நம்ம ஜெயிலுக்கு புதுசா ஒரு நிமிஷம், அந்த பாப்பாவை தூக்கிக்கிறேன். அதை தூக்காமலே பேசலாமே. இல்ல, இந்த பாப்பாவை நான் தூக்கி வச்சிருந்தா தான் நான் ஒரு சிங்கிள் ஃபாதர்னு எல்லாருக்கும் தெரியும், அதுக்காகத்தான். சரி, நீங்க சொல்லுங்க, என்னாச்சு? இல்ல சார், நம்ம ஜெயிலுக்கு புதுசா வந்த ரவுடி எல்லாம் சேர்ந்து ஒரு தொழிலதிபரை துரத்துறாங்க சார். அப்படிதான் அவங்களை உடனே தடுத்து நிறுத்துங்க. ஸ்டாப் தெம். அப்படிதான் சார் நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க இப்ப சி பிளாக்ல போயிட்டாங்க. எத? சிஏ பிளாக்கா? அட சிஏ பிளாக் இல்ல சார், சி பிளாக். சி பிளாக்ல போனா என்ன? அங்க யார் இருக்கா? சி பிளாக்ல நம்ம பகவதி வெறுக்கேசரி இருக்காரு சார். டேய், வெயிட்டிங்க புடிச்சிட்டியா? வரலாமா? யோ, கொஞ்சம் வெயிட் பண்ணி, இப்பதான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் ஃபைட் ஏதாவது பண்ணிட்டு இரு. ஃபைட்டா? கரும்பு அதை வேற பண்ணணுமா? சரி, சீக்கிரம் வர. யோ, எல்லாம் ரெடி. இப்ப குடியா போச கொடுத்துட்டா போச்சு. டேய், எல்லாம் பறந்து ஓடுங்கடா. இட்ஸ் கால். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜெயிலரோட நல்லா பழகி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டா. அப்புறம் பகவதி எப்ப வீட்டை விட்டு கிளம்புவ? ஐயோ, கிளம்புவே நானும் பார்த்துட்டு இருக்கேன், கிளம்பவே மாட்டேங்கிறேன். ஏடா வீட்டுக்கு வந்தவங்கள அப்படி வேண்டாம் வெறுப்பா விரட்டி விடுற? ஐயோ, அதுக்கு இல்ல, நீ வர்றது தெரியாது, அதனால வீட்டுல எதுவும் சமைக்கல. நேற்று வச்ச கருவாடு குழம்பு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு. இப்ப என்ன வீட்டை போட்டு கிளம்பிடாங்கிற அதாட? புரிஞ்சா சரி. சரி, இந்தா அவன் பிள்ளைய அப்படி 3 வயசுல 30 கிலோ இருக்கு போல இருக்கு. கண்டு வைக்காத ப்ளீஸ். சரி வாபா, அப்படியே பால்வடையில விட்டுட்டு அப்படியே நான் கிளம்புறேன். இல்ல, நான் வெறும் கேசரி கூட தான் இருப்பேன். சூப்பர் பேட் சொல்லு. ஆமா ஆமா, நான் சூப்பர்மேன் கூட தான் இருப்பேன். பாப்பா, அட பிடிக்காத, கேசரிக்கு நிறைய வேலை இருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும் சார்.
இன்னைக்கு ஒரு நாள் தானே கருவாடு குழம்பு வேற வச்சிருக்கீங்க. இருக்கட்டும், நீங்க வர வரைக்கும் நான் பாப்பா கூடவே இருக்கேன். தெரியாதடப்பா நம்ம வெறும் கேசரி அந்த ஒரு வார்த்தையா சொல்லிவிட்டேன். அவ கேட்டது பழைய அப்பன் படத்துல நீ வர வரைக்கும் நான் வீட்லயே இருப்பேன் அப்பன் சொன்னதுனால அப்பன் நம்ம வீட்லயே இருக்கட்டும், அப்பதான் ஊருக்கு நல்லதுன்னு ஒரு பொம்பளை தற்கொலை பண்ணிக்கிறோம்ல, அதே மாதிரி இவனு அந்த குட்டி சாத்தாடை இவன் தலையில கட்டிட்டு அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பட்டைய போட்டேன். பாவா ஒருவேளை கருவாட்டு குழம்புக்கு ஆசைப்பட்டு நம்ம ஹீரோ எனக்கு படக்கா மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த குட்டி சாத்தானுக்கு சோறு ஊட்டி விடுறது, குளிப்பாட்டி விடுறது, பவுர் அடிச்சு பொட்டு வச்சு விடுறதுன்னு சொல்லி எப்படியோ அதை வளர்த்து பெரிய ஆளாக்கிட்டேன். பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அது சொல்லி பேச்சு கேட்குவா, காலேஜ் போறங்கிற பேர்ல லவ்ஸ் பண்றது, காலேஜ் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போறது, இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள், மிஸ்டர் பகவதி, ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஏடா ஜாக்கெட் போட மறந்துட்டீங்களா? எது ஆன்ட்டியா? யோ, அது இந்த சீன்ல வராதியா, அது வேற சீனு. ஓ அப்படியா, பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி. எப்ப கூப்பிட்டாட? ஆமா, என்ன தைரியத்துல நீங்க என்ன ஆன்ட்டின்னு கூப்பிடுறீங்க? அட ஏடா ஆண்டி, எப்படி பார்த்தாலும் ஒரு 35 பிளஸ் இருப்பீங்க தானே நீங்க, அப்ப ஆண்டி தானே? ஓ அப்படியா, சரி. என்ன மட்டும் ஆன்ட்டின்னு கூப்பிடுறீங்களே, அந்த சத்யாவை ஆன்ட்டின்னு கூப்பிட வேண்டியதுதானே? சத்யாவா? அது யாரு? அதான் அந்த லியோவுல வருமே சத்யா, அது. அது அது அத போய் எப்படி ஆடிட்டு கூப்பிடுறது? அது அந்த படத்துல வர கேரக்டர் லியோவா பார்த்திபனா? அவதான் அது வந்து. என்ன என்ன மென்னு முழுங்குறீங்க? நான் மட்டும் நெளிச்சவாயா? என்ன மட்டும் ஆன்ட்டின்னு கூப்பிடுறீங்க? அத கூப்பிடுங்க பாப்போம். அது அது அதை விடுங்க, இப்ப நீங்க என்ன விஷயமா வந்தீங்க அத சொல்லுங்க. ஐயோ, அத மறந்து போயிட்டேன் பாருங்க. உங்க பொண்ண ஒரு போலீஸ்காரன் கடத்திட்டு போயிட்டான். என்ன ஆண்டி சொல்ற? அவன் ரொம்ப மோசமான போலீஸ்காரன். பைக்ல போகும்போது யாராவது ஹெல்மெட் போடாமலோ லைசென்ஸ் இல்லாமலோ மாட்டிட்டா போதும், அவ்வளவுதான், உடனே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவன் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சிருவான். என்ன கூட ஒரு தடவை கூட்டிட்டு போய் அவன் வீட்டுல இருக்கிற கக்கூச கழுவி விட்டான் தெரியுமா? அப்படியா? நல்லா கழுவுடுங்களா? ஏங்க இப்ப அதுவா முக்கியம்? முதல்ல உங்க பொண்ணை காப்பாத்துற வழியை பாருங்க. இதான் காப்பாத்திருவா. டேய் ஏட்ரா அந்த ஏற்பாட்ச. இங்க வாரு பாப்பா, நீ ஃபீல் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வந்து 4 பாத்திரத்தை விலக்கி போட்டு அப்படியே வீட்டையும் கூட்டி போட்டு போனோம்னு வச்சுக்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி என்னோட சிங்கிள் ஃபிங்கர் கூட உன் மேல டச்சஸ் பண்ணாது, அதுக்கு நான் கேரண்டிஸ் கொடுக்குறேன். ஹலோ. என்னங்க ரிங்கே போகல, அதுக்குள்ள ஹலோங்கிறீங்க? அவசரத்துக்கு ரிங்கு போடுறது சங்கு போடுறதெல்லாம் காட்டி இருக்க முடியாதுப்பா, இப்படிதான் பேச முடியும். கபடி இரு. ஹலோ, யாரு? நீ என் பொண்ணை என்ன பண்றதா முடிவு பண்ணிருந்தாலும் என் பேர் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ல என்னை பத்தி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணு. ஏன் அதை நீயே சொல்ல தெரிஞ்சுக்கிறோம்? அது நானே சொல்லிடுவேன், இருந்தாலும் இன்னைக்கு நான் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம். ஸோ அதனால அந்த கொடூரமான விஷயங்களை பத்திலாம் நான் பேசக்கூடாது. அதனால நீ என்ன பண்ற, உன் டிபார்ட்மெண்ட்ல என்னை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்க. ஓ அப்படியா, சரி இரு விசாரிச்சு சொல்றேன். அந்த ஆள் பேர் என்ன? BVK பகவதி வெறும் கேசரி. எது கேசரியா? என்னடி பேர் இது கேசரி கிச்சடின்ட்டு? ஹலோ மாப்பிள, நான் தான். இந்த பகவதி வெறும் கேசரின்னு யாரையும் தெரியுமா? என்ன பகவந்த் கேசரியா? ஐயோ, அவரு அவரு அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உனக்கு? கடப்பாறையில தான் பல்லு விளக்குவாரு, எரிமலை குழம்புல தான் வாய் குளிப்பாரு. அப்புறம் அந்த இமே வேலை டைலாக், அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அவர் இடிச்சாரு இமயமலையா பறக்கும். வெரி குட். அப்புறம் அந்த புல்டோசர் பேட் ரோடு புதுசா, அதையும் சொல்லவா? இப்படிதான் போன வாரத்துல ரோட்டோரத்துல நடந்து போயிட்டு இருந்தாப்ப யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு ஒரு புல்டோசர் இவர் இடிச்சிருச்சு. இடிச்சோனையுமே அந்த புல்டோசர் பறந்து போய் பழைய எறும்பு கடையில விழுந்துருச்சு. அப்புறம் அந்த பழைய எறும்பெல்லாம் வச்சுதான் இப்ப ஏதோ புதுசா ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா நான் கேட்டது பகவந்த் கேசரி கிடையாது மாப்பிள, பகவதி வெறும் கேசரி. அப்படியா? அந்த பேர்ல நமக்கு யாரையும் தெரியாதுப்பா. என்ன தெரிலங்கிறாங்க? அவ்வளோதான் எங்கள் அப்பையன் பவரா? சரி இரு அவன்கிட்டே கேட்போம். ஹலோ, யோ என்னையா அவனை பற்றி யாருமே தெரிலங்கிறாங்க? அப்படியா? சரி இருடா, வாட்ஸ்அப்ல ஒரு நம்பர் அனுப்பி விடுறேன், அந்த ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஐயோ சரி இரு கூப்பிட்டு பார்க்குறேன். டேரடியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கழிச்சிருப்பேன். ஹலோ சொல்லு, இடைய பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டியா? எங்க அந்த ஆளுக்கு ஃபோனே போக மாட்டேங்குது. ஃபோனை ரீசார்ஜ் பண்ணாம வச்சிருப்பாருல இருக்கு, இன்கம் அப்படின்ட்டாங்க. ஐயா சரி, இப்ப என்ன பண்ற, அந்த ஆளு போனுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு வண்டி விட்டு கால் பண்ணு, கால் போவோம். அதுக்கப்புறம் இதை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்க. எதே யோ இந்தாயா ஐயா என்ன பிள்ளை உங்க அப்பா எப்படி பண்றேன்? இதெல்லாம் கிரகாம உனைய கடத்துனது. உங்க அப்பனை பத்தி பில்டப் பண்ணி விடுறதுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணி விடணும், எல்லாம் என் நேரம். ஹலோ வணக்கம், ஆயுதப்படை அல்போன்ஸா? ஹீரோவை பத்தி பில்டப் பண்ற சீனுக்காண்டி கால் பண்ணியிருக்கேன். தம்பி நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்ப அவர் கண் நடி நிக்காத.
பல வருஷ கோவம் மொத்தமா அவன் மேல இறங்கிடும். ஏன் நான் இன்னும் பேரையே சொல்லல, அதுக்குள்ளேயும் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ சாரி, மேற்கொண்ட பார்வை பரத்தை பத்தி விசாரிக்க தானே கால் பண்ணிருக்கீங்க? இல்ல 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 இல்ல, இது இந்த சரணாயன்ல வர பகவதி வெறும் கேசரி. ஓ அவரா? சாரிப்பா. சரி திரும்ப கேளுங்க, சொல்றேன். அடாடாடாடாடாடா. அதான்யா அந்த பகவதி வெறும் கேசரி. தொற்றலையே. பெரிய பருப்பாவரு. சம்பவம் பண்றவன் கேள்விப்பட்டிருப்ப, ஆனா சம்பவம் பண்றதுலயே ரெக்கார்ட் நோட்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? ஓ, ரெக்கார்ட் நோட்லாம் எழுதி கொடுக்குறாரா? என் 12வது படிக்கிறேன், ரெக்கார்ட் நோட் எழுதுறது கஷ்டப்படுறேன், அவனுக்கு எழுதி கொடுப்பாருன்னு கேளு. டேய், இது அந்த ரெக்கார்டு இல்ல, இது வேற ரெக்கார்டு. அவனை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளு. அவன் முகத்துல ஒரு சின்ன மார்க் ஒன்று இருக்கும். அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? எப்படி வந்துச்சு? அப்படியா? ஐயோ, ரொம்ப பயமா இருக்கே. தொற்றாத, ஸ்லைஸ் போட்டுருவாப்ல. ஏன் மாசா போட மாட்டாரா? நல்ல காமெடி தான், சிரிக்கலாம்ல. ஹலோ. டேய், நாளையில இருந்து உனக்கு $2. ஏன் இருட்டுக்குள்ள நடந்து போகும்போது 2 சைடுல இருந்து லைட் அடிக்க போறீங்களா? டேய், ஏடா காமெடி பண்றியா? என் தடுப்பு எப்படி வந்துச்சு தெரியும்ல? ஐயோ சார், கோவப்படாதீங்க. நீங்க யாருன்னு தெரியாம உங்க பிள்ளைய தூக்கிட்டேன், நானே கொண்டாந்து விட்டுறேன். வேண்டா, என் பிள்ளை படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டுச்சு. என் பிள்ளைய தியேட்டருக்கு கூட்டு போ. எது? என்னங்க இது? பொண்ணை கடத்தினவனையே படத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்க? அட இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. டேய், அது ஒரு திண்டி மூட்டை. தியேட்டருக்கு போனதுக்கு அப்புறம் அது வேணும் இது வேணும் கேட்கும். எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன். எது தேட்டர்லையா? ஏங்க அவங்க 10 ரூபா பாப்கார்ன் 100 ரூபாய்க்கு விற்பாங்க. இதெல்லாம் என் பிள்ளைய கடத்துறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும்டா. எதுக்கும் ஒரு மாசம் சம்பளத்தை விட்ரா பண்ணி வச்சுக்க, தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த திண்டி பூட்டை ஒரு நாள் லவ்வர்தா புக் ஏறிட பகவதியை தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டை விட்டு காலேஜுக்கு போடுச்சு. அதுக்கப்புறம் அதை சூழ்ச்சி பண்ணி பில்லட் குரூப் கடத்திட்டு போய் அடி பிரிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வந்தார். சாரி சித்தா, நீ சொன்னதை கேட்காம போனது தப்புதான். அடி பொழந்து கட்டிட்டாங்க சித்தா. அப்படியா? தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் லேட்டா வந்திருப்பேன். என்ன சித்தா? ஏட்டா டோடா சித்தா, இத்தனை வருஷமா வளர்த்த எண்ணெய் விட்டுவிட்டு நேற்று வந்து லவர் தான் புக் கேட்டு லைட்டா வாங்குதே சைட்டா தேக்குதுன்னு ஓடல. உனக்கு இதெல்லாம் தேவைதா? சரி அழுகாத, எதிரு. கொன்னுடுவன்லாம் மிரட்டுறாங்க. ஆமா, கொலைப்பட்ட கூட்டிட்டு வந்தவங்க கொண்டுட்டு வந்து விரட்டுவாங்க. அந்த டப்பி போலீஸ் மாதிரி தேட்டர் கூட்டிட்டு போயிட்டு முட்டை பப்ஸ் வாங்கி கொடுப்பாங்க நினைச்சியா? சரி ஃபீல் பண்ணாத, அதான் நான் வந்துட்டேன்ல. ஏடா சின்ன வயசுல ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவேன்ல. அதுவா? அது வந்து அந்த பட்ட பேர் இல்ல, ஒரு சூப்பர் ஹீரோ பேர் சொல்லி கூப்பிடுவேன்ல. நான் எங்க கூப்பிட்டேன்? நீயா தானே கூப்பிட சொன்ன? சரி, நான் தான் கூப்பிட சொன்னேன், அதை திரும்ப கூப்பிடு. சூப்பர்மேன். ஐயா ரொம்ப சலிச்சுக்கிறேன். உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட அடிவா கூப்பிட்டுக்கணும். சரி, ஏதாவது சாக்கு கிடந்துச்சுன்னா போய் புறக்கிட்டு வா போ. சாக்கா? எதுக்கு? நீ புறக்கிட்டு வா சொல்ற. நல்ல சாக்கா எடுத்துட்டு வா, ஓட்டை கிட்ட எடுத்துட்டு வந்துடாத. என்னடா ஏதோ ஹீரோ ரேஞ்சுக்கு ஆஹா ஓகோன்னு பில்டப் கொடுத்த, இப்ப கமுக்கமா பொண்ணை கூட்டிக்கிட்டு போறேன். டேய், அவன் பொண்ணை கூட்டிட்டு போலடா, பொண்ணை சேஃபா அவன் பக்கத்துல நிக்க வச்சுட்டு நம்மள கொல்றதுக்கு ஆயுதத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். யோ, எவ்வளவு நேரம் தான் ஆயுதத்தை ரெடி பண்ணுவ? எப்பதான் சண்டைக்கு வருவ? ஏடா ஆயுதம் ரெடி பண்ணடா அப்படின்னு யாரா சொன்னது? நான் இவன் தான் சொன்னேன். அப்போ நீங்க ஆயுதத்தை ரெடி பண்ணலையா? சில்லி காய்ஸ். அந்த நேரம் பார்த்து வில்லட்ஸ் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. ஹலோ பாஸ். எருமாடுங்களா, என்னடா நடக்குது அங்கே? அவன் எங்களை கொல்றதுக்கு ஆயுதத்தை ரெடி பண்றான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் பாஸ். ஆனா அவன் 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 பொண்ணு கூட சேர்ந்து பழைய எறும்பு புறக்கிட்டு இருக்கான் பாஸ். என்னடா சொல்ற? சாக்க ஒழுங்கா அப்படி. சித்தா, கை வலிக்குது சித்தா. திங்கிறதுக்கு வலிக்குதா? அது மட்டும் நல்லா இருக்குல்ல, ஒழுங்கா அப்படி. டேய், என்னடா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அடிங்கடா அவனை, அடிச்சு 2 பேரையும் கொல்லுங்கடா. ஓகே பாஸ். ஏய் வாங்கடா பாஸ். அவன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல. ஐயனார் உடம்புல ஆத்தா புகுந்த மாதிரி அடிக்கிறான் பாஸ். கேட்டா ஐயனார் உடம்புல ஆத்தா பூத்த பாரியா? என்னடா டயலாக்குது? சரி, இப்ப என்ன பண்ற? ராவண மாமண்டா பிஜிஎம்க்கு போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிறான் பாஸ்.
யோ இப்ப எதுக்கே அப்படி சிரிக்கிற? இல்ல அந்த பாட்டோட முதல் வரிய தெலுங்குல நடிச்சு பார்த்தேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஓ அப்படியா? ஒரே காமெடி தான் போ. ப்ரோ அப்படியே அந்த ரத்தத்தை நக்குங்க ப்ரோ, அப்பதான் மாசா இருக்கும். எது ரத்தத்தை நக்கடுவா? ஐயா இவங்க ரத்தத்துல நக்கி எதுவும் வியாதி வந்துருச்சுடா? அது வந்து எனக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வருதா, அதனால நான் நான் வச்சா நக்கிறது இல்ல. வேற ஆளா நக்க சொல்றேன். வேற ஆளா? அது யாரு ப்ரோ? இப்ப வரும் பாருங்க. டேய் டக்கீஸா, பாஸ் ஐயனார் உடம்புல ஆத்தா புகுந்த மாதிரி மட்டும் இல்ல பாஸ், அவன் அரண்மனைக்குள்ள காஞ்சனா புகுந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கான் பாஸ். ரேசால்னா ஏன்டா இம்பிட்டு பில்டப் கொடுக்குற? அறாவே அவன் மூஞ்சிய காட்டுறா. இவனா? யோ என்ன அவன் உயிரோட இருக்க? ஜெயிலே கொரோனா வந்து செத்து போயிட்டான்னு சொன்னேன். கொரோனா வந்துச்சு, ஆனா சாகல. ஏய் வேக்சின் மாதிரி ஏதாவது போட்டு கொள்ள வேண்டியதானே? அததான் போட மாட்டாட்டாடே. ரேசால்னா இப்படி ஒப்பேத்தி கப்பல் பறிச்சிட்டியடா படுப்பாவி. நான் இப்ப என்ன பண்ணுவேன்?